ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கூடேன். ஆண்டவர் எவ்வளோ பேசுறாரு பாருங்க. அவரே அவரை பத்தி சொல்றார். My glory I give to no other. Hallelujah. யாருக்கும் என் மகிமை என்ன செய்ய மாட்டேன், தர மாட்டேன். Hallelujah. And my glory will I not give to another. வேறு ஒருவனுக்கு நான் என்ன செய்வேன் மகிமை? Hallelujah. Praise the Lord. I will not give my glory to anyone else. ஒருத்தனுக்கும் கொடுக்க மாட்டேன். Hallelujah. Hallelujah. I don't franchise my glory. டிரான்ஸ்லேஷன் அழகா இருக்கு. என் ஆண்டவர் அல்ல நிகரற்றவர். ஹalleluya. நிகரற்றவர். ஹalleluya. ஹalleluya. மகிமை அவர் ஒருவருக்கே. ஹalleluya. அதனால தான் ஒவ்வொரு முறையும் சொல்றோம், சகல துதிகன மகிமை. ஏன் அந்த வார்த்தை அடிக்கடி சொல்றோம்? யாருமே என்ன செய்ய முடியாது, மகிமை எடுத்துக்கிட முடியாது. ஹalleluya. துதி எடுத்துக்கிட முடியாது. ஹalleluya. அவர் மாத்திரமே. Hallelujah. He will not share his glory with anyone. Hallelujah. அவருக்குரியதை Hallelujah அவருக்கு மட்டும் தான் நீங்க செலுத்தணும். If he has said that I will not share my glory with anyone, dear child of God, if you try to share Hallelujah what he has to get with any man, he will not accept that. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஹalleluya. பார்த்துக்கிட்டே இருப்பார் உங்களை, நீங்க என்ன பண்றீங்க. ஹalleluya. praise the Lord. ஏன்னா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரை பாத்திரர். அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் பாத்திரர் அல்ல. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 1 Corinthians chapter 8 verses 4. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஹalleluya. உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை, ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹalleluya. idols are nothing. மற்றவர்களுக்கு வேணா அது மேன்மையா இருக்கலாம், நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹalleluya. praise the Lord. எந்த ஒரு காரியத்திற்கும் ஹalleluya கிரெடிட் எடுத்துக்கொள்வதை ஆண்டவர் ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டார். ஹalleluya. எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காகவும் எந்த ஒரு நன்மைக்காகவும் ஹalleluya இது என் ஞானத்தினால உண்டானது, என் திறமையினால உண்டானது, என்னுடைய உழைப்பினால் உண்டானது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹalleluya. praise the Lord. அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அதை. If you try to take credit on hallelujah your wisdom, your skills and your talents, God will never accept such things. அவர் செய்த ஒன்றுக்காக ஹalleluya வேற யாராவது கிரெடிட் எடுத்தாங்கன்னா அதை அலோவ் பண்ண மாட்டார். கர்த்தர் ஏதாகிலும் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பாரு. ஹalleluya. தப்பி தவிர நீங்க யார் மூலமாவது அந்த நன்மை கிடைத்திருக்கும், ஆனா கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம ஹalleluya praise the Lord வந்த நபர் மூலமாக நீங்க ஹalleluya மகிமை செலுத்தினா அதை கூட அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னங்க இப்படி இருக்காரு. ஹalleluya. கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் செய்த ஒரு காரியத்திற்காக எந்த மனிதனாவது ஹalleluya மகிமை எடுத்துக்கிட்டா அவர் அதை எப்படி பார்க்கிறார்னா ஆணவமா பார்ப்பார். ஹalleluya. அவருக்கு செலுத்த வேண்டியதை நீங்கள் செலுத்தாமல் போனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஹalleluya. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துல 21ல இருந்து 23 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஏரோது ஹalleluya praise the Lord மகிமை தனக்குன்னு எடுத்துக்கிட்டான், அங்கே வாங்கினா அடி. ஹalleluya praise the Lord. நம்மை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். இந்த மாதிரி நீங்க அவரை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் டிபெண்டன்சி அவர் மேல வரும் உங்களுக்கு. யூ வில் ஆல்வேஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் காட். ஹalleluya. அவர் அதுக்கு தான் அதை எதிர்பார்க்கிறார். எல்லாம் என் கடத்திலேருந்து எல்லா மகிமை எனக்கு நீ செலுத்தும் போது ஹalleluya ஒரு நாளும் நம்முடைய டிபெண்டன்சி மனிதர்களோ வேற நம்மையோ எதையுமே சார்ந்திருக்காது, எல்லாமே அவர் தான். ஹalleluya praise. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும்
ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. Praise the Lord. அடிக்கடி நீங்க இந்த வார்த்தை என்ன சொல்லணும்? அவரே ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும் ஏக சக்கராதிபதியும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் all glory honor praise everything எல்லாமே நீங்கதாப்பா. Hallelujah. Just to ஒரு example, you should know who your God is. Book of Isaiah chapter 6 1-4 வசனத்தை பாருங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவ்வாறுன்னா எத்தனை? 6 செட்டைகள், 6 விங்ஸ் இருந்தது. சரிங்களா? பாருங்க. இப்ப அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை, அப்ப 2 செட்டையில என்ன மூடிட்டானா? முகத்தை மூடிட்டாங்க. 2 செட்டைகளால் தன் தன் கால்களை, 2 செட்டைகளால் எப்ப முதல் வசனத்துல சிங்காசனத்தில மேல் வீற்றிருக்க கண்டேன், ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்துல வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரே ஆண்டவரே glory 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 மகிமை மகிமைங்கறோம். மகிமை கண்ட மாத்திரத்துல சேராபீன்கள் என்ன பண்ணாங்களாம்? 2 செட்டைகளால முகத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம்? 2 செட்டைகளால் என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம்? காலை. They were not able to see the glory of God. முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமான தேவன், பார்க்க முடியல. Do you know the presence of God? அந்த பிரசன்னத்தின் மகிமை என்ன தெரியுங்களா? 2 செட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டார்கள். அதுதான் நம்முடைய ஆண்டவர். Such is our God. His glory is so great. அவருடைய மகிமை மிகவும் பெரியது, ஆச்சரியமானது. அவருடைய பிரசன்னமாகுதல் நம்மளால நிக்க முடியாது அந்த பிரசன்னத்துல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால ஆலயத்துக்கு வரும்போது கவனமா வரணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? பயத்தோட வரணும். இத்தனை பெரிய தேவனை நான் என்ன செய்றேன்? ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் மகிமை தான் இன்னைக்கு நீங்களும் நான் இந்த ஆலயத்தின் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்மளால உள்ள வந்து உட்கார முடியாது. ஓல்ட் கவெனன்ட் படி பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். அவர் பிரசன்னம் ஆயிட்டார்னா அப்படியே பிச்சுக்கிட்டு யாராலும் இருக்க முடியாது. 1008 தப்பை பண்ணிக்கிட்டு கம்யூனி வந்து எடுக்கிறா பத்தியெல்லாம். பழைய உடன்படிக்கைன்னா அங்கேயே அவுட்டு. ஹல்லேலூயா. ஒரே அடி தம்முன்னு விழும். தோத்துரும். அவருடைய ரத்தத்தின் மகிமை தான் இன்றைக்கு உங்களை தைரியமாக இந்த தேவ பிரசன்னத்தில் வந்து அமர வைத்திருக்கிறது. Because of the blood of Jesus Christ, otherwise or unless you cannot come and sit in the presence of God. Hallelujah. We are unworthy. கையை வைத்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. தகப்பனே உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்காக, சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்காக, எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா. அதனால எல்லா காட்ஸும் மாதிரி இவனும் ஒரு காடான நினைச்சிட்டு ஹல்லேலூயா கழுத்தை ஒட்டாதீங்க. அவரே தேவன். ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. அவர் தன்னுடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம அவருக்கு மட்டும்தான் மகிமை செலுத்தணும்? ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 5வது வசனம். Why should we glorify him? Hallelujah. We have to glorify him because he has created the universe. அவருடைய சிருஷ்டிப்புக்காக நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாய் இருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. வார்த்தையினாலே ஹல்லேலூயா
Hallelujah. By his word he created. Hallelujah. Praise the Lord. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவர் ஒருவராய் அவருக்கு எந்த உதவியும் தேவைப்படவே இல்லை. ஒரே வார்த்தை உண்டாக கடவுது. ஹalleluya. ஆச்சரியமான நம்முடைய தேவன். ஹalleluya. பிரைஸ். வேத ஆரம்பமே அவருடைய பவர் ஆஃப் வேர்ட் தான். ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வார்த்தையில் வல்லமை உள்ள தேவன் தான் உங்களோடு கூட நல்ல உடன்படிக்கை செய்தவர். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. He has control over everything. Such a beautiful God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. யார் தொடங்கினாரோ அவருக்கு தான் நாம் மகிமை செலுத்தணும். ஹalleluya. அதை தவிர வேறு யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மகிமை செலுத்தக்கூடாது. அவர் சிருஷ்டிப்பை பார்த்து நாம் அவருக்கு மகிமை செலுத்தணும். நீங்களும் நானும் எவ்வளவு விளையாட பெற்றவர்கள். நம்மகிட்ட வந்து அவர் உடன்படிக்கை செய்யணும்னு என்னங்க இருக்கு? ஹalleluya. praise the Lord. ஆனா இப்படி மகத்துவமுள்ள ஒரு தேவன் நம்மை நேசித்து நம்மோடு கூட வா மகனே வா மகளே நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன். ஹalleluya. நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். அப்ப இந்த தேவனை நம்பலாமா நம்ப வேண்டாமா? ஹalleluya. அத்தனை வார்த்தையில் வல்லமையில் ஒரு தேவனை நம்பலாமா நம்ப வேண்டாமா? அவருடைய உடன்படிக்கை நீங்க நம்பலாமா நம்ப வேண்டாமா? சத்தமே காணோம். நம்பலான்னு சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ஏசாயா 42:9 பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகளை இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு. Breaking his word is not God's nature. தேவனுடைய தன்மையிலே ஹalleluya வார்த்தையை ஹalleluya உடைப்பதோ பின்வாங்கிக் கொள்வதோ அவருடைய சுபாவத்தில் இல்லை. மனுஷன் நான் சொன்னதை நான் திருப்பி வாங்கிக்கிறேன்ப்பா என்னால் முடியல. மனுஷன் சொல்லுவாங்க ஆர்டர் ஒரு நாள் அந்த வார்த்தையை என்ன செய்ய மாட்டாரு, அப்படி சுபாவத்தில் இல்லை. நான் சொன்னது என்னால் செய்ய முடியல, நான் திருப்பி வாங்கிக்கிறேன். இது ஆர்டர் சொல்லவே மாட்டார். என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி காண்பிப்பார். அது அவருக்கு ரொம்ப சிம்பிள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து காண்பித்தார். ஹalleluya. Praise. He kept his word though they laughed at him. Hallelujah. He kept his word. Hallelujah. தன்னுடைய வார்த்தையை hallelujah அவர் செய்து காண்பித்தார். அதான் power of his word. Hallelujah. அவருடைய வார்த்தையின் வல்லமை தான். அது பின்வாங்காது. வார்த்தை தான் அதிகாரமுள்ள வார்த்தை. Hallelujah. Hallelujah. இதை நீங்க நம்பணும் தேவ பிள்ளையே. If you believe you can see the hallelujah glory of God. நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நம்ம செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லது புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் மட்டும் செய்யுங்க. ஹalleluya. பிரைஸ். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தாத எந்த ஒரு காரியத்தையும் ஒரு நாளும் ஹalleluya நீங்க செய்யாதீங்க. ஹalleluya. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஹalleluya. கர்த்தருக்கு தான் மகிமை, கர்த்தருக்கு தான் மகிமை. ஹalleluya. எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. அதை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். சபையிலும் கர்த்தருக்கு மட்டும் மகிமை செலுத்துங்க. ஹalleluya. வேற யாருக்கு என்ன செய்யக்கூடாது மகிமை? ஆண்டவர் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பார். ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பாடுங்க, அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆனால் உங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்துகிற இடம் இது கிடையாது. நீங்கள் யாருன்னு காண்பிக்கிற இடம் இது கிடையாது. ஹalleluya. இங்கே ஒரே ஒரு செலிபிரிட்டி தான். யாரு? யாரு? சத்தமாக சொல்லுங்க. எல்லார் வாயிலேருந்து வரலையே. ஒரே ஒரு செலிபிரிட்டி தான் இங்கே. யாரு? இயேசுநாதருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்கவே கூடாது. ஹalleluya. எந்த ஊழியக்காரனுக்கும் கொடுக்காது. அவரை மட்டுமே உயர்த்துங்க. ஹalleluya. டோன்ட் ஃபாலோ எனிபடி எல்ஸ். அவருக்கு மட்டும்தான் மகிமை செலுத்தணும். நமக்கு வார்த்தை வரலாம், கர்த்தர் பயன்படுத்தலாம், ஆனால் மகிமை யாருக்கு தான் செலுத்தணும்? ஒரு ஊழியக்காரர் வரலாம், கர்த்தர் அவர்களோடு உங்களோடு பேசலாம். அதுக்கு நான் அவர் பின்னாடி போகக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரரை எனக்காக நீங்கள் பயன்படுத்தினபடினால் யாருக்கு மகிமை செலுத்தணும்? யாருக்கு மகிமை செலுத்தணும்? அந்த வரத்தை அந்த தெய்வ மனுஷனுக்கு கொடுத்தது யாரு?
அவருக்குள்ளேருந்து கிரியை செய்கிறது யாரு? அந்த டை போட்டு கோட் போட்டு வந்தவரா? ஹல்லேலூயா. அவர் பின்னாடி ஓடுறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் மாற்றிக்கோங்க. ஹல்லேலூயா. என்னைக்கும் இயேசுநாதர் தான் உங்க. ஹல்லேலூயா. அவர் தான் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். Every glory honor should be given to your God only. Hallelujah. அவருக்கு மகிமை செலுத்துவதை தவிர வேறு யாருக்கு நீங்க மகிமை செலுத்தக்கூடாது. அப்படி நம்ம மகிமை அவருக்கு நாம செலுத்தும் போது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவர் யார் என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.